அது ரீஃப்ரேஸ் இல்ல, அது வந்துட்டு அவரோட உரிமை. கெசட்ல போய் அவர் மாத்திட்டாரு, அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா கருணாநிதின்ட்டு கால் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரி லாஜிக்னு தெரியல. குர்ரா குர்ரா டே மரியாதையா குர்ரா அப்படின்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோ நம்ம கேமரா அந்த ஒன்றாக வெஞ்சர் மாதிரி ஒரு 2 பேர் இல்ல இருக்காங்களே. இந்த நீ இருக்க விஜிலாண்டி இருக்கான். தப்பா பேசிருக்கோமா? இல்லடா அது எதுக்கு கேள்றா, அதுக்குள்ள என்ன சொல்லிட்டீங்களா? ஒன்றாக மாதிரி ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஒரு நாட்டாமை உட்கார வச்சோன்னா எத்தனை மணி நேரம் பேசுவான்டா. ஆனா உன்னால அது மாதிரி முடியாது ப்ரோ. பிரச்சனை 2 வருதோ வாட்டி நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீ 2 வாட்டி சொல்லுவ, டேய் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது. கேட்கல, டேய் மாத்தா சொல்றல்லடா கேட்க மாட்டியா நீ? எப்ப பிரச்சனை வந்தாலும் ஒன்றாக வந்து உட்கார்ந்துடுறான். அந்த ஸ்பேஸ்ல இருந்த சரியா காலைல நல்லாதான் பேசியிருந்தாங்க. திடீர்னு வெஞ்சர் வந்தான், ரேண்டம் ஸ்பேஸ் தானே மாம்சன்னு கேட்டான். கேட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சான்பா. எங்க இருந்து வந்தான்னு தெரியல ஒன்றாக. மத்தபடி நீ என்ன பேசி அப்பெல்லாம் வரவே மாட்டான். எப்ப பேந்தர் அடிக்கணுமோ 2 பேரும் சேர்ந்துடுறானுங்கப்பா. பொல 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 பொழக்கிறானுங்க. அதுல ஒன்றாகலாம் ஒரு பீஸ் ஏறிச்சு. தப்பா போயிடலாம். ஒரு ஐடி ஏறிச்சு மேல. அப்படி சொல்லுறேன் அது போல போல அந்த ஐடியவே ஓவர்டேக் பண்ணி 10 நிமிஷம் உட்கார வச்சு இருக்கிறான்பா. இருந்தேன் கேட்டேன். குமாரி ப்ரோ எல்லாரும் அங்க இருந்தா வந்தோம், ஓகேவா? ஆனா நீங்க அந்த பக்கம் மட்டும் போவாதீங்க. நீ கடைசியா திரும்பின ரைட் மட்டும் அப்படி போவாத ப்ரோ, லெஃப்ட்ல வந்துரு. சரி சரி சரி. முன்னாடி வந்து எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் எல்லாம் வந்தோம், ஓகேவா? ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு போன் வந்துச்சு நினைக்கிறேன். பிரேக் ஆயிடுச்சு குமாரி ப்ரோ கேட்கல. இப்ப கேக்குதா? கோஸ் கொடுத்து எனக்கு டிரை ப்ரோ கோஸ் கொடுத்து எனக்கு கட்டி போட்டிருக்கான் அன்பு. இல்ல முரளி ப்ரோ, நீங்க உங்களுக்கு தனியா டேக் போட்டு பேச வேண்டியது இருக்கு. நீங்க லிஸ்ட்ல இருக்கீங்க. ஏன் என்னாச்சு? கான்வர்சேஷன் பில்ட் பண்றீங்களா? கான்வர்சேஷன் ஓகே ஓகே. கான்வர்சேஷன் நான் ஒய் நாட்ராஜா கிட்ட பேசுறதுக்கு நான் என்னடா பண்றது? அவன் என்கிட்ட எப்பவுமே பேசுவான்டா. கண்டவன் பேர்லாம் ஸ்பேஸ்ல சொல்லாதீங்க. சை பேர சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நீ எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அது வேற கான்வர்சேஷன். என் டைம்ல இல்ல ஆரம்பிச்சது, உனக்கு தெரியாது. என் டைம்ல பேரை சொன்னீங்கன்னா வண்டியை தூக்கினாந்து இங்க நிப்பாட்டுவானுங்க. அப்புறம் வெறுப்பா இருக்கும். ஆனா இல்ல ஒருத்தன் பச்சையா இப்படி பேசியிருக்கான். ஆபிச்சுவலா அவன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து முட்டு குத்தான் பத்தியா ப்ரோ? அது எப்படி பேசப்பட்டது, எப்படி வெட்டி ஒட்டப்பட்டது? டேய் அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணது அவனுங்க. அதுல வேற டிவி கேக்காரன் தான் அதை பண்ணி கொடுத்தானா இல்லையா? இப்ப நீங்க இத பேசுனீங்கன்னா சண்டே நிப்பாட்டிடுவாங்க குமரியே. நீங்க பேசாம விட்டீங்கன்னா சண்டை இன்னும் 2-3 நாளைக்கு போகும். நீங்க ஏன் இப்படி சண்டையை பேசி முடிச்சு விட பாக்குறீங்க? எனக்கு புரியல. இல்ல முரளி ப்ரோ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. முரளி ப்ரோ இல்ல எங்க அண்ணன் சீஸ் ஃபயர் சொல்லிட்டாரு, அது கன்ஃபார்ம். இல்ல எனக்கு அதான் பயமா இருக்கு உண்மையிலே. ரொம்ப சீஸ் ஃபயர் ரொம்ப ஹியூமிலேட் பண்றோம். உண்மையிலேயே அவர் சீஸ் ஃபயர் பண்ணாலும் பண்ணிடுவாரு. அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பேச்சுவார்த்தை போட்டுங்க, என்ன ஒரு 2-3 வாரம் போட்டோம். நீங்க வேற அவங்க கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கட்டும். உடனே ஸ்டாப் பண்ணிடுறீங்க, சீஸ் ஃபயர் பண்றீங்க. நான் அதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். இல்லடா அது என்னன்னா அபியூசருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 10 பேர் மேல வந்து பேசுறானுங்கடா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அபியூசர் ஒருத்தன் அபியூஸ் பண்றான், ஒரு ஹாபிச்சுவலா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒருத்தன் பண்றான் போது அவனை தள்ளி வச்சுட்டு ஏன் உங்களால இருக்க முடியல? அதான் எனக்கு புரியல. ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி பேசுறீங்க நீங்க. மேல வந்து பேசுறவங்க பக்கத்துல வச்சுட்டு பேசுறவங்களா இருக்கா நீங்க? இது ஃபன் ஸ்பேஸ், புரியுதா? ஃபன்னா போ. டைட்டில் மாத்திட்டு ஃபன் ஸ்பேஸா போடுங்கயா. சண்டை நின்ற போது குமரி சண்டை நின்னுச்சுன்னா பாத்துக்க. அப்புறம் நான் உன்கிட்ட தான் கேட்பேன், நீ என்ன காரணம் சண்டை நிக்கிறதுக்கு? ஆமாயா டைட்டில் மாத்திட்டு வேற ஏதாவது பேசுங்க. சண்டை நிக்க கூடாது தோழர்களே, பாத்துக்குங்க.
பாரு 11 மணிக்கு என்னவோ வேலை ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்துச்சு சரியா, திரும்பவும் அதே பேசுறீங்க. ஏதாவது இல்ல ஏதாவது காதுல கேட்டுட்டு இருந்தா சரி கொஞ்சம் வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு ஒரு ஸ்பேஸ் ஆன் பண்ணி வச்சேன். இப்ப வரைக்கும் முடியலையா, கிட்டத்தட்ட 3:45 4 மணி ஆயிடுச்சு. ஆனா ஒரே விஷயம்தான் கேக்குது. எங்களை மாதிரி பாட்காஸ்ட் லவர்ஸ்க்குலாம் இல்ல குமரி, எங்களை மாதிரி பாட்காஸ்ட் லவர்ஸ்க்குலாம் இது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. நீ எடுத்து விட்டுறாரு தயவு செய்து. முடிய வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு. சரியா நான் பேசலையா விடுங்க. ஆமா சரி 4 நாள் நடக்கட்டும். ஆமா அன்பு எதுக்கு சமாதான புறா பறக்க விடுறான்னு தெரியல திடீர்னு. எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அன்பு இல்ல அன்பு ப்ரோ எல்லாம் எதுவும் போடல. நாங்க தான் இந்த டாபிக்ல அன்பு போட்டு உட்கார மாட்டாங்க. எப்படி கூட உட்கார்ந்துருக்காரு? இல்ல அன்பு வந்துட்டு அந்த நெருக்கடிக்கு தள்ளி இருக்காங்க. ஆமா போடுங்கன்னு தள்ளி இருக்காங்க. அதனால ஓடிட்டான். ஆனா எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப அங்க போய் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அன்பு நினைச்சா அந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிருயா. அன்பு நினைச்சா முடிஞ்சிடும் சீக்கிரம். அன்பே இல்ல நினைக்க மாட்டேன். எனக்கு என்ன நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. என்னன்னா ஒரு பக்கம் டிரெவிடியன் ஸ்டாக், ஒரு பக்கம் கொத்தடிமை. இந்த 2 பேருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. வழி பண்ண இருக்கிற புரியுதா இல்ல ட்ராய் ப்ரோ இங்க பாருங்க. இப்போ குமரி என்ன பண்றாருன்னா அப்படியே நம்மள இருந்துட்டு அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள இழுத்து விட்டுருவானுங்க. குமரி ப்ரோ நம்ம இருக்கலாம். அப்ப வெளியே இருந்து பார்த்தா போதும். என்ஜாய் பண்ண. இங்க பாரு பாப்கார்ன் வாங்கி வச்சுக்கோ குமரி. பாப்கார்ன் வாங்கி வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல சொன்னானுங்க குமரி, இந்த டிவி கேட்க பசங்க எல்லாம் பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா அவனுக்குள்ளே 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு அவனுக்கு சால்வ் ஆகி போயிடுறானுங்க. நீங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க குமரி. அந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்க கூடாது. அந்த இடத்துல நானும் இருந்தேன். அந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்களா? கேட்கும்போது மனசு இன்பமா இருந்துச்சு. அதுல இன்பமா இருந்துச்சு. ஒரு மாதிரி அதுக்கு முந்தின வார்த்தை ஒண்ணு போட்டாங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சு. சரி மேல ஏறி போய் திட்டிலான்னு பார்த்தா சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஐடியாலஜி இல்லாத பசங்க அப்படின்னா பாரு, எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. அது ரொம்ப தவறு. அந்த வார்த்தை கேட்கல எனக்கு. ட்ரை ப்ரோ. ஐயா தொட ஜாதியை பேசுறதா? பயங்கரமா பறக்குது இல்ல? ஆமா பயங்கரமா பறக்குது. ஐயோ ஸ்பேஸ் முடிஞ்சா சரி இருங்க நானும் வந்துடுறேன். கொஞ்ச நேரம் ஒரு half an hourல திரும்பி வரேன். சண்டே மட்டும் முடிச்சு வைக்கிறதுக்கான வழியை பார்க்காதீங்க தோழர்களே. உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸ்பேஸ் போயின்னு தாண்டா இருக்கு. அதுல ஒருத்தன் ஏறி இருக்கான். அவன் இருக்க வரைக்கும் அந்த ஸ்பேஸ் முடியாதுடா. கேமரா சரி என்னைக்கு ஓட்டு இருப்பு? வேணாம் அந்த பக்கம் போவாத. தானே கேமரா சொல்லிப்பானே அவனா ட்ரைவரும். சும்மா இருங்க தலைவரும். சரி என்னைக்கு ஓட்டு எடுப்பு எடுக்கிறாங்க? அதுல என்ன தெரியுமா பிரச்சனை? ஸ்பார்டன் இருக்கான்ல, அவன் கூட நல்லா பேசுவான். ஓகே அதேதான். இந்த சாம்பிரான் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்கன்னா நைட் ஒரு 10 மணி வரைக்கும் போகும். போட்டா போங்க. இல்ல எனக்கு ஓட்டு எடுப்பு என்னைக்கு சீஸ்ஃபயர் லிஃப்ட் பண்றாங்கன்னு தெரியும். அன்பு பாக்கெட்ல தான் இருக்கு. இப்ப அன்பு எப்ப தூக்கில போடுறானோ அப்பதான் சீஸ்ஃபயர் ஆகும். நீ யாரா சிப்ஸ் எனக்கு சீஸ்ஃபயர் சொல்றதுக்கு? நான் அப்பயே தூக்கி போட்டானே. இல்ல அதுல சீஸ்ஃபயரை டெலிகேட் பண்ற மாதிரி இது சீஸ்ஃபயரை தூக்கி போட்டு ஜான் விஜய் ஒரு 10 பேர்த்த அனுப்புவானுங்களா அந்த மாதிரி இருக்கானுங்க. சமாதானமே கிடையாதுன்னு சொல்லிட்டானுங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்திக்கிறேன்ற மோட்ல இருக்கேன். நீங்க சிரிக்காதீங்க டிரைவரோ. எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னா ஜான்ஸ்னோ இழுத்து அத்தனை கூட்டம் வரும் தெரியுமா, அப்ப சோலோவா நின்றுட்டு இருப்பார்ல அந்த மாதிரிதான் எங்க அண்ணன் ஒத்தாளா நின்னுட்டு சீஸ்ஃபயரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான்டா. இது எடுத்து தானஸ் எடிட்ட போட்டு குடுத்துருவான்டா அவங்க கிட்ட. அந்த மெட்ராஸ் பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம் சாவடிக்காம விட மாட்டானுங்கடா. அரசியல் பேச்சு முடிந்து விட்டது. இந்த வடச்சென்னை பிஜிஎம்க்கு ஒரு பேன் பண்ணி விடுங்க. அது என்னால தாங்க முடியல. இல்ல மெட்ராஸ் பிஜிஎம் இப்ப டூ மச் ஆஃப் யூஸ் பண்றாங்க. எப்பயும் மெட்ராஸ் பிஜிஎம் தான். அது ரெக்கார்ட போட்டு தேய்க்கிறேன். அது ஒரு 4 பிஜிஎம் வச்சிருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்றாங்க டெம்ப்ளேட்டாவே. அரசியல் பேச முடிச்சு வச்சுட்டானுங்களாமா. இனி உட்கார்ந்து செக்ஸ் கதை பேசுவானுங்களோ.
ட்ரிபிள் நைன் ப்ரோ அந்த அளவுக்கு போகாது கொஞ்சம் கம்மி. இவனு வேற என்னையா இல்ல பேச நான் போறாங்க? வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அன்னைக்கு இந்த மாதிரிதான் ஒரு ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரிபுலன் சொல்ற மாதிரிதான் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவனுங்க அப்படிதான் ஏன் பேசுறானுங்க? 6 மணிக்கு மேல மாப்பிள்ள வேற மூட்ல இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி. ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்க. மஞ்சகுடி மாமாவை அடிப்பான், அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கமாண்ட்ல ஒண்ணு போட்டிருக்கிறேன் பாத்தியா? அங்க இருந்து ஒருத்தன் வேட்புமனு தாக்கல் பண்ண போறான். அங்க உறுதிமொழி எடுக்கிறதுக்கு தமிழ்ல அவனுக்கு சொல்ல தெரியலையாமா. அதை இங்கிலீஷ்ல எழுதி தருவீங்களா அப்படின்னு கேக்குறானுங்க. நாம் தமிழர்கள் லட்சணத்தை பேர காமிக்க மாட்டேங்குது. ஒரு லிங்க் மாதிரி தான் வந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி பாருங்க. நல்ல நான் நேர ஏத்துறேன். இந்த கேலன் 20ன்னு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. நான் மேல ஏத்தி இருக்கிறேன் பாரு. அதை ஓபன் பண்ணி பாரு. சொல்ல நமக்கு தெரிஞ்ச ஐடி தான் என்ன. ஓகே இல்ல ஃபாலோ ரெக்வெஸ்ட் வந்து இருந்துச்சு, அதனால கேட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஐடி தான். ஓகே நம்ம சர்க்கிள்ல இருந்ததா? ஆமா பிபி சர்க்கிள்ல. ஓகே என்னாச்சுடா? சீசர் வந்துருச்சா? இல்ல கோயந்தா இருக்கு. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் 21ஆம் தேதியாம்பா. இல்ல அன்பு ப்ரோ அதான் காலையில ட்விட் போட்டாலும் முடிஞ்சு வேணாம். இப்ப கேக்குறீங்க கரோலின் வாடி. அவங்க காணுமே வந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இதை வந்துட்டான மேல. ஓகே சரி, அந்த பப்ளி பாய போய் யாராச்சும் புடிச்சுப்பாங்கயா. அவனா ரொம்ப மன வருத்தத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். இது எல்மேன்சோ, நீ ஐடியை டேக் பண்ணி கூப்பிடுறா. என்ன மத்த இடத்துல கூப்பிடுறா, இங்க கூப்பிட மாட்டேங்கிற. கூப்பிடுறா. அகிலன் பச்சைமுத்து எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். ராமையா ஒத்தாதையா. ஐயோ அவன் எந்த போஸ்டும் 1K மேல ரீச்சே இல்ல. ஆனா இந்த சீஸ் ஃபயர் போஸ்ட் 11K ரீச். யோசிச்சுவார் அவன் என்ன தெரியுமா நினைச்சுன்னு இருப்பான், இது நம்மளுக்கு ரீச் ஆகுது, நம்ம இதை வச்சு நாளைக்கு 4 போடுறோம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பான். அவர் நினைச்சிருப்பாரு பஞ்சாயத்து நடத்துறதுக்கு நாட்டம் நம்மதான் இருக்கும். அதான் நம்ம சொல்லுவோம், எல்லாரும் கேக்குறாங்க. பாவம் அந்த நிமிஷம் காலையில ஸ்பேஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் பேசினாப்ல விடாம. அப்பெல்லாம் கொள்கை பிடிப்புல இருக்கணும், இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. பாவம் காலைல 1/2 மணி நேரம் பேசினாரு. கிளாப் எல்லாம் போட்டாங்க ஸ்பேஸ்ல. கிளாப் அந்த வரும்ல கையில, அந்த கிளாப் எல்லாம் போட்டு இப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு நானுங்க. அடுத்து சீஸ் பேர் போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. சரி, சீஸ்பயர் சொன்ன அண்ணன் எந்த பக்கம் இருக்காரு? நான் காலையிலே ட்ராய் கிட்ட சொல்லிட்டேன், ஸ்பேஸ் வந்து டீம் அகிலன் அப்படின்னு வச்சு ஸ்பேஸ் ஓட்டலாம் அப்படின்னு. கண்டிப்பா கருப்பு பூனை பக்கம் இருக்கான். கருப்பு இலையும் வேணாம், கட்ட குரல் டீம் அகிலன் போடுங்க. அதான் நம்ம நடுநிலையா நிப்போம். தேவையில்லாம அகிலன் 16 இல்லன்னா அகிலன் ஆர்மின்னு போடுங்க. இல்லாம வண்டி எங்க இழுக்கிறீங்கன்னு தோணுதுடா. வாயா இது கமெண்ட் பண்ணுறேன். ஏய் விஜிலே, இப்படி சிமுலேட் பண்ணா உண்மையிலே போய் அந்த ஆள் தத்துற போறான்டா. டேய் இருடா, நம்ம என்ன அவன் சண்டை போற குளிர். ஏய் கீழே கமெண்ட் பாருங்க, கீழே டேக் போட்டு கூப்பிட்டேன். சூப்பர். ஐயோ பெருசு சீஸ் ஃபயர் பண்ணலாம். என்னடா வடை சுடலாம், தோசை சுடலாம். எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல. முரளி ப்ரோ ஏதோ கோட் பண்ணி போட்டிருந்தாரு கீழே செங்கல்பட்டு கோர்ட்டு அப்படின்னு. ஐயோ ட்ரிகர் ஐட்டம். அக்கி இருக்கான் என் நண்பன் பங்காளி, சின்ன சீஸ் ஃபயரு. அவன் எந்த டீம்னு கேட்கல, நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இவன் அகிலியன். ஐயோ அகிலியஸ், ஏன்டா நீங்க எல்லாம் டார்ச்சரா இருக்கீங்க. அக்கி டேய், இப்போ நீ டீம் வெஞ்சரா டீம் பேந்தரா? பேர் சொல்லாத, இப்படி வச்சுக்கலாம். டீம் ரெட், டீம் பிளாக். இல்ல டீம் கிரீனு டீம் பிளாக் அப்படி போயிடலாம். அதான்
ரெட்டுனா இங்கிட்டு ஒன்றாக கரெக்டா இருக்கு. என்னடா பிளாக். ஆமா சரி ஓகே. டீம் ரெட்டா டீம் பிளாக்கா? ரெட்னா என்னடா ரெட் லைட்டா? ஒன்றாக. அவன் டிபி ரெட்டா இருக்கும்ல, அதனால ஒன்றாக. இந்த பக்கம் வந்துட்டு டீம் முத்து. நம்ம எல்லாரும். ஆனா காய்ஸ் ரொம்ப அக்லியா போயிட்டு இருக்கு, இத ஸ்டாப் பண்ணி ஆகணும். வேணாம், அந்த ரைட் டர்ன் வேணாம், லெஃப்ட்ல திரும்பி. ஏன்டா இப்ப நீ அங்கதானே போயிட்டு வந்த? இல்லடா ஒரு சின்ன வேலை. அவனால இருக்க முடியல போய் பார்க்காம. அங்க என்னதான் விஜில உன் ஃப்ரெண்ட் மைல்ஸ் மொரால்ஸ கூட்டினு வாயா. மைல்ஸ் மொரால்ஸ் போயிட்டாரு, இப்ப வேற ஒருத்தர் வந்திருக்காரு. குமார் மூஞ்சி குமார். கூட்டத்துல கட்டு சோத்த அவுக்காத. ஐயோ யாரு அவன் பார்த்தாலும். அன்னைக்கு நம்ம சின்ன தளபதியை கலாய்ச்சிட்டு இருந்தாரு. மேல யாரும் அந்த டைட்டில் போட்டது அன்பு அன்பு. வாங்க அங்கிள் சீஸ் ஃபயர் பண்ணலாம், அவ்வளவுதான். சீஸ் ஃபயர் தான். சீஸ் ஃபயர் பண்ணலாம். இப்ப அங்கிள் அதர் லிஸ்னர்ல உட்கார்ந்து இருப்பாரு. வண்டி ஓட்டி இருக்கேன். என்னையா இது, ஒரு நாட்டுல சீஸ் ஃபயர் பண்ண கூட உரிமை இல்லையா ஒரு திராவிட கொள்கையாளனுக்கு? அநியாயம் பண்றாங்களையா. சி என்பதுல எமர்ஜென்சி பீரியட்ல கலைஞர் பண்ண சீஸ் ஃபயரை பத்தி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சானா சொல்லுங்க தெரிஞ்சு எமர்ஜென்சி என்ன பண்ண. தமிழ்நாட்டுல முதல்ல சீஸ் ஃபயர் பண்ணதே கலைஞர் தான். கலைஞரை சீஸ் ஃபயர் பண்ணாங்களா இல்ல கலைஞருக்கு சீஸ் ஃபயர் பண்ணாங்களான்றது வேற கேள்வி. ஆனா சீஸ் ஃபயர் பண்ணாங்க. சீஸ் ஃபயர்னா என்னன்னு உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிருக்காரு. அப்படி சொல்லுமா அவர் பண்ணிருக்காரு. எனக்கு மைண்ட் எல்லாம் அகிலன் ஏதோ பொணல வச்சுன்னு சீஸ் ஃபயர்னு கத்துற மாதிரியே இமேஜின். எனக்கும் எனக்கு சீஸ் ஃபயர் எனக்கு சீஸ் ஃபயர் கூட விட்டுருங்க. சீஸ் ஃபயருக்கு பக்கத்துல எஸ் நோ எஸ் இது ரஜினிகாந்த் படத்துல சாப்பிட விட மாட்டானுங்கம்மா. இல்ல விஜிலே, இந்த பழைய வார் பேஸ்ட் மூவி எல்லாம் 6 o'clock ஆயிடுச்சு, சன்செட் ஆக போகுதுன்னா ஸ்டாப் பண்றாங்க. சரியா, வார் நைட்ல போவாது, திருப்பி இது பண்றதுக்கு. அந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் எப்படி தெரியுமா பாரு, ரஜினியும் கவுண்டமணியும் போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ண வந்திருக்க இடத்த பாரு, ஒரு போண்டா கடை இல்ல, ஒரு டீ கடை. இந்த இடத்துல அந்த காமெடியில சொல்லுவாங்க, கடல் நீர் உப்பாக ஏதோ சொல்லுவானே, மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீன் ஆகாது அப்படின்னு. அதுதான் நம்ம அகிலன். அதெல்லாம் ஆகும்டா. வாயா சீஸ் ஃபயர் பண்ணலாம். இங்கதான் இருப்பான்டா. இதுதான் அதுல இந்த பெரிய கோமனை புளுத்தி என்ன பண்ணானா, வந்த புதுசுல உட்காந்து நம்ம ஸ்பேஸ்ல எல்லாம் ஏறி அபியூஸ்மா பேசுறதெல்லாம் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். தப்பு பிரதர். இப்ப பேசுறானுங்க, பேந்தர் பேசுறான், அந்த டிவிகே பாய்ஸ் மாதிரி அபியூஸ் எல்லாம் பண்றதுக்கு அளவு நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நியாயம் பேசுறான்டா. ஹனி ட்ராப் எல்லாம் பண்ணுவான், அபியூஸ் பண்ண மாட்டான், ஹனி ட்ராப் பண்ணுவான். வேற ஒண்ணு பண்ணுவான். அது இப்ப சொல்லாச்சுன்னா நீங்க அன்பார்லிமெண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. நோ 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 அங்கிள் ட்ரிபிள் அங்கிள். டேய் அவன் சொன்னதா அன்புதான் ஹோஸ்ட், ஃபன் பண்ணலாம் ட்ரிபிள். நம்ம இல்லடா விஜிலாண்டே, நீ வந்துட்டு அந்த மைக்கை புடிச்சிட்டு மனோரமா கூடுங்க அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதேதான் நண்டு. இல்ல ஆனா நான் உண்மையா சொல்றேன், நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன் நானு. இந்த வாட்டி நான் எவ்வளவுதான் பயாஸ்டா இருந்தாலும் சரி, நான் நியாயமா சொல்றேன், டீம் வெஞ்சர் தான். நான் டீம் வெஞ்சர் பக்கம் தான். டீம் அகிலன் தான். டீம் அகிலன் வந்து சீஸ் ஃபயர் அவரு தான் வந்து கடைசியா காப்ப கைதி போட போற இவரு மன்னார் ராஜமன்னாரோட பையன். அவர் பேர் என்ன மன்னார், அவருதான் பிருத்திவிராஜ். அவர் தான் லாஸ்டா காப்ப கைட்டி போடுவாரு, சீஸ் ஃபயர் கேன்சல் ஆகும். ராஜமன்னா பையன் பேரு பிருத்திவிராஜ் கிடையாது, அதுல வேற பேர். பிருத்திவிராஜ் பேர் தான் ராஜமன்னாரா? வரதராஜ மன்னார் தான் பிருத்திவிராஜ் பேரு. வரதராஜ மன்னார் தான் நம்ம அகிலன். கைட்டி போட்டு ஒரு காப்ப உள்ள வந்து மீசோ மிஸ்கின். டேய் மீசோ மிஸ்கினே வாடா மேல.
சேரச்சோழ பாண்டியன் மாதிரி இவனுங்க 3 டீமா இருக்கிறானுங்களாடா. இருடா கண்டுக்கிறேன் மீசு மிஸ்னா சொல்லக்கூடாது. இருடா என் பெரிய பையன் இதுல என்ன தெரியுமா அவன் நினைச்சுனுமா, இப்ப எப்படி ஏன்டா தெரியுமா விஜில 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க, நீங்க ஏன்டா என்ன கூப்பிட்டு அடிக்கிறீங்க? இல்ல விஜில இப்ப எப்படி தெரியுமா இருப்பான், இருடா என் பெரிய பையன் கட்டி போட்டு வரட்டும் அப்புறம் எவன் எவனோ சண்டை போட இந்த வடிவேல் படத்துல ஒருத்த வேட்டிய மூடின்னு ஓடுவான் பாரு, டீ கடையை மூட்டு அந்த மாதிரி ஓடின்னு இருப்பான் அகில. டேய் விஜிலாண்டி, இந்த குத்தமாடா ஏன்டா டேய் இந்த காலம் எப்படி வேகமா பதில் சொல்லுதுன்னு பாத்தியா விஜிலாண்டி? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் அவன் வந்து ஒரு ஃபேக்கா ஒரு ஃபைட் பண்ணானுங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நானே நீ நினைச்சேன் ஃபேக்கா ஃபைட் பண்ணானுங்க. 1 வாரம் கழிச்சு 1 வாரமா சண்டை போட்டுனுக்குறானுங்க. 2 நாள் வெயிட் பண்ணிருக்கலாம் இல்லடா, நிஜமாவே வெயிட் பண்ணிருக்கலாம். மொட்டை அடிப்பேன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னாங்க. அப்படி கேட்டதுக்கு ஒருத்தர் அப்படி கேட்டாங்க அப்படின்னு ஃபயர் விட்டுன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா என்னன்னா கேக்குறானுங்க. இப்ப போய் கேட்பானாடா விஜயலாண்டி, தானாஸ் என் கட்சிக்காரன் பிளாக் பேந்தர் என்ன தவறு செய்தான் ஐயா ஐயா அதாவது ஐயா அப்படின்னுவான். ஆனா இவனுங்க அந்த அந்த சைட்லனா ஒருத்தர் 2 பேரு திட்டுறானுங்கப்பா. இந்த பேந்தர் சைட்ல அசிங்கமா பேசுறதுக்கு இந்த விஜயராகவன், தானோஸ், இது மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. வெஜ்ஜொரு கேங்கெல்லாம் பொழக்கிறானுங்க. ஒன்றாக உள்ள பூந்து குத்துறான், எமிகம் குத்துறான், மாறி மாறி குத்துறானுங்க, எல்லாரும் குத்துறானுங்க. ஏய் உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா சேமாட்ட போவீங்க, சேமாவுக்கு ஒரு பிரச்சனைனா சேமா எங்க போவாப்ல? என்ன சேமா? ஐயா சீஸ் ஃபயர் முடிஞ்சா? இது அடுத்த சீஸ் ஃபயர் ஆரம்பிக்குதுடா. அந்த குண்டா வந்தானா வரலையா? அவர் பேரு மீசோ மிஸ்கின். அந்த நாய் என் டீல வந்து எங்கடா கவரைட்டு இருக்கான். பேந்தரை போட்டா இந்த நாய்க்கு எங்க போச்சு? மிஸ்கின்னு சொன்னா நான் வருது. இப்ப உள்ள வருவாரு மிஸ்கின் சொல்ல, ஐயா மன்னிப்பு கேட்க நான் தயங்கினது இல்லை ஐயா, உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு உங்களை நான் கடவுளாக்குகிறேன் அப்படின்னு போறான் மீசோ மிஸ்கின். இப்ப உள்ள வந்து கேன்சல் பண்றீங்க. மிஸ்கின் மாதிரியே ஒருத்தர் ஆடுவான் தெரியுமா, அந்த வீடியோ தூக்கி மேல போடணும். அதுதான் மீஷோ மிஸ்கின். நல்லா காய்ஸ் கீழே இருக்கவங்க எல்லாம் போய் பாருங்க, டிபில மீஷோ மிஸ்கின் மாதிரியே இருப்பாரு. இல்லடா இதுல ஏன் சொன்னா, எதா இருந்தாலும் கருச்சிலாம் போருங்க, அவரோட போட்டோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கதறினா, இதான் கேட்டேன். இவரு அவர் போட்டோ எதுவும் இல்ல, இந்த காக்கி டவுசர் போட்டு பிளட்ஜ் எடுப்பாரு, அந்த போட்டோ தானே? அந்த போட்டோ தான் ரிலீஸ் பண்ணாதீங்க, போட்டோ தான் ரிலீஸ் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் ஸ்பேஸ்ல கருத்தோட வந்து பேசுங்க, பேசலாம். கருத்தோட இல்ல இந்த நாயே நம்ம ஸ்பேஸ்ல தான் வந்து உட்காந்துருந்தான் ஆரம்பத்துல. இங்க வந்து பேசிட்டு அங்க போய் வேண்டாம், நான் உங்களையும் விஜயராகவன் பார்த்து இங்க வந்தேன், ட்விட்டருக்கே வந்தேங்கிறான். யாரு விஜயராகவனை பாத்தீங்க வந்தியா? இல்ல அவங்க பேச்சுல மயங்கி வந்தாராமா, பாத்துக்கோ. மயங்கி வந்தாரா? ஓ மீசோ மிஸ்கின் மயங்குறாராமா விஜயராகவன் பேச்சு. இல்ல அன்னைக்கு சேமா ஒரு ரெக்கார்டு போட்டிருந்தாருல, எப்படி தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அந்த எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். விஜயராகவனுக்கு பேந்தரை பார்த்தா பாருங்க. அந்த தொடத்தடவர மேட்டர் ரெக்கார்டு யாரு போட்டா? சந்தில தொடத்தடவர மேட்டரா? எந்த அதுதான் அவனா பேந்தரா? அநாகரிகமா பேசுறாங்க. இல்ல அது நம்மளா போடல, அவங்க குரூப்லயே அவனை ரிலீஸ் பண்ண, நம்மளா அவன் போடல. அது ஒண்ணு இல்ல அன்பு, அவர் வந்துட்டு ரொம்ப ஃபேனா தவறியா? இந்த கருத்தே முதல்ல தவறியா? அதெல்லாம் நான்லாம் இல்லையா? ஐயோ அதெல்லாம் நான் வரவே இல்லையா? அப்பெல்லாம் முதல் பண்ணதையா? அதுல வந்தது இல்ல, இது வேற யார் போட்டா? இப்ப இவங்க குரூப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெக்கார்ட டிவிகே பசங்க தான் போட்டாங்க, மத்தியஸ்தம் பண்ண போறீங்க எல்லாரும் சேர்ந்து. நம்ம போட்ட மாதிரி நீதான் அது. ஐயோ நான் என்ன ரிலீஸ் பண்ணலன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? பேக்கப் வச்சிருக்கிறேன் நான், என்னைக்காவது தேவைப்படும். அதுதான் அது. இப்ப அங்கிள் சீஸ் பையர் சொல்லிருக்காரு, அவரை போட்டு புழக்கிறோம். இல்லடா அந்த விஜிலாண்டி இப்போ அந்த ஒரு மிஸ்கின் சொல்லியிருந்தல, அதுல ஒரு
ஒரு பையன் கூட குண்டா ஆடுவான் தெரியுமா, கண்ணாடி போட்டுன்னு. அதுதான் மிஸ்கின் மாதிரி. அதுதான் மீஷோ மிஸ்கின். அவன் இவன் தான்டா, அகிலா தான்டா. அப்படியா? விஜய் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான்ல, ஜாக்னு ஒரு ஃப்ரெண்டு. ஆமா, குடிகார் ஜாக்கு. ஆமா, பேந்தர் அடிச்சு அவன் எதுக்கு வந்து கீழே கதறான்? கீழே அவன் பேந்தர் விசுவாசில, அவன் இப்பயும் கீழே பேந்தருக்கு தான் விசிறி விட்டுன்னு இருப்பான் உட்காந்து. அவன் இந்த சேரிய பேரை பத்தியா? சேரி எல்லாம் வர்றது இல்லையா? வரானா இதுல போட்டிருக்கான் பாருடா, உட்காந்துறான்டா, உள்ள உட்காந்துறான்டா. அப்படியா? ஆமா, கமெண்ட் பண்ணிருக்கான் பாரு. நம்ம பெரிய மனுஷன் அவரு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பார்த்துதான் செய்வோம் சானே. மேல வா, நீயும் செய்யலாம் வா. மனுஷன் மனசு மோசம். இவரையே அட்டாக் பண்ணிருக்கீங்க. ஏய், உனக்கு என்னப்பா பிரச்சனை? புரியவே இல்லை, யாருன்னே தெரியல. ஏன் திடீர்னு நீயே அதிர்ச்சி ஆகுற? அதிர்ச்சி ஆகுற? சேமா, நீ ரெக்கார்ட் ஒண்ணு போட்டல, அதுல இவருதான் இன்பநிதி வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னது. அது தெரியுது எனக்கு. நல்லா சண்டை போயிட்டு இருக்கு, குறுக்கா மறுக்க சீஸ்ஃபயர்னு ஒருத்தன் ஓட்டு இருந்தான். அதுதான் சொல்றேன், ஓகேவா? நீங்க அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க சண்டையை முடிச்சுட்டு வாங்க டிவி கே அடிக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு வச்சேன் நான்.